கம்பெனியில் ஒரு 4 மணி வரைக்கும் வேலை இருந்ததுங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி ஓடிட்டோம் சூரசம்ஹாரம் பார்க்குறக்கு. எங்களுக்கு வந்து பூண்டி தாங்க பக்கம். அதனால் நாங்கள் அங்கே போயிட்டோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் 4 மணிக்கெலாம் போயிட்டோம். ஆனால் நடந்தது வந்து ஒரு 7:30 மணி ஆயிடுச்சுங்க. அது போக அந்த மைக்கில் வந்து முருகரை சொல்லி 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 வர்ணிச்சு வர்ணிச்சு சொல்லும் போது அப்படி காது 1000 காது இருந்தாலும் பத்தாதுங்க. அப்படி கேட்டு அவரை பார்த்ததுமே கண்ணு கலங்கி ஊற்றிருச்சு. அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்படி நல்லபடியாக சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பாப்பாங்க பாவம் இல்லையா, குழந்தைங்க சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடி வந்து அதுக்குள்ளேயே வீட்டுக்காரர் வந்து வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஒரு ஹெல்ப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பொங்கல் செஞ்சு தயிர் சாதம் தாளிச்சுங்க. தயிர் சாதம் எல்லாமே நான் குக்கர்லேயே செஞ்சுட்டேங்க. குக்கர்லேயே செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி ஏன்னா வரக்கு அங்கே முடிகிறக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் செஞ்சு சாமிக்கெல்லாம் வந்து எல்லாம் வேத்தலை தீபமெல்லாம் சரவண பவன் அந்த இதெல்லாம் எழுதி எல்லாமே நல்லபடியாக தீபமெல்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு படையல் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டேங்க. பொங்கல் பால் பழம் தயிர் சாதமெல்லாம் வச்சு நல்லபடியாக கும்பிட்டாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.